என்பதற்கு என்ன அடையாளம்? கர்த்தர் சொல்றாரு, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு. நான் உன் கூடவே நான் எப்போதும் இருப்பேன், உன்னை பாதுகாத்து கொள்ளுவேன், நான் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு முன்னால கடந்து போகிறேன், நான் உனக்கு முன்னால போய் கோணலானவைகளை செவையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால் அதனுடைய அடையாளம் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறோம் இந்த வசனத்துல. நான் உன்னோடு இருப்பேன், நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம். அடையாளம் என்னவென்றால், கர்த்தர் நான் உன் கூட இருப்பேன் சொல்லிட்டார்னா ஆண்டவர் நம்ம கூட இருப்பதற்கு அடையாளம் என்ன? சில நேரத்துல கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரியாது, அதை உணரவும் முடியாது. எல்லா வேளைகளிலும் எல்லா காலங்களிலும் அப்படி ஆண்டவர் கூட இருப்பது, தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பது எல்லா நேரங்களிலும் சாத்தியம் இருக்காது. நாம அது கடமையாக செய்வோமே தவிர எல்லா வேளைகளிலும் தேவனுடைய பிரசன்னத்தையும் அந்த அபிஷேகத்தையும் நாம எப்போதும் அதுக்குள்ளாக வாழ்கிறோமா அல்லது அது நம்ம கூடவே இருக்குதா என்பது சாத்தியமல்லாது. அல்லேலூயா. சில நாட்கள்ல சில வேளைகள்ல அந்த மாதிரியான சில தொடுதலும் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படுவதும் நம்மோடு கூட கலந்து நம்ம ஆவியில கலந்து நாம் இருப்பதையும் அனுபவிக்க முடியும். ஆனா இங்க நமக்கு என்ன வாசிக்கிறோம், நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கூட இருந்தாரானா என்ன நடக்கும் அப்படின்னா அவர்கள் ஆராதனை செய்வார்கள். அதுவே அடையாளம். ஆராதிப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை பார்த்து நான் கூட இருக்கிறேன் அப்படின்னா அவர்களுக்குள்ள என்ன நடக்கும்? ஆராதனை நடக்கும். அவர்கள் ஆராதிப்பார்கள், அவர்கள் பாடுவார்கள், துதிப்பார்கள், அவர்கள் தேவ சமூகத்தை தேடுவார்கள், தேவனோடு இருப்பதற்கு தன்னை அர்ப்பணிப்பார்கள், இந்த காலங்களை பயன்படுத்துவார்கள், நேரங்களை பயன்படுத்துவார்கள், தேவனோடு உறவாடுவதற்கு, தேவனோடு ஐக்கியம் கொள்வதற்கு, தெய்வத்தோடு ஒரு நெருக்கத்தை உண்டு பண்ணிக் கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாயிருப்பார்கள். எப்போதும் அவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழுவார்கள். அவர்களுக்குள்ள இருதயமும் அவருடைய உள்ளமும் ஆண்டவரை நோக்கியே இருக்கும் எப்போதும். அது இங்க அடையாளம் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆத்துமா ஆண்டவர் கூட இருக்கிற அவர்களுக்குள்ள என்ன நடக்கும் என்றால் எப்போதும் துதி, ஜெபம், ஆராதனை, வாசிப்பு இவைகள் எங்கே அடிக்கடி பரிமாறப்படுகிறதோ, எங்கே அடிக்கடி உந்தப்படுகிறதோ, எந்த இடத்துல, எந்த வீட்டுக்குள்ள, எந்த குடும்பத்துல, எந்த சபையில இது அதிகமாக காணப்படுகிறதோ அங்கே கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதற்கு இது அடையாளம். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு ஒரு அடையாளம். அப்படியானவங்களுக்கு இந்த மாதிரியான நம்ம ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஆராதனை செய்யணும் அப்படின்ற அந்த ஏக்கமும் அந்த வாஞ்சையும் அந்த ஆசையும் இருக்குமானால் கர்த்தர் கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார் என்பதனுடைய பொருள். அது அடையாளம் என்று சொல்லுகிறார். நான் கூட இருக்கிறேன். ஒரு வீட்லயோ, ஒரு குடும்பத்திலயோ, ஒரு சபையிலயோ, ஒரு கூடுகையிலயோ அங்க ஆராதனை செய்யப்படுகிறது, எப்போதும் துதியற எடுக்கப்படுகிறது, எப்போது வேத வாசிப்பு எடுக்கப்படுகிறது என்றால் கர்த்தர் கூட இருக்கிறார். அங்க என்ன இருக்கும்? ஆராதனை இருக்கும். அங்க கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இயேசு நல்லவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் நமக்கு இருக்கு அப்படின்னா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அந்த அனுபவம் எனக்கு இருக்காமா ஜெபிக்கணும்னு சில நேரத்துல வரும். சில நேரங்கள்ல நமக்குள்ள ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும். நம்ம ஆத்மாக்குள்ள ஒரு பெரிய ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கும். கூடி இருப்பது கூடி நம்ம ஆராதிப்பது வேறு, சபைகள் ஆராதிப்பது வேறு, அப்புறம் ஒரு கூடுகையில இருப்பது வேறு, தனிப்பட்ட முறையில உள்ள ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கும். அது தனியா உட்கார்ந்து அதுக்கு நேரம் எடுத்து அப்படி இல்ல, உள்ளுக்குள்ள ஒரு ஆராதனை ஓடும் பாருங்க. உள்ள ஒரு ஆராதனை துதியும் உள்ளுக்குள்ள ஆத்மாவுக்குள்ள ஓடும். அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு, ஆண்டவருக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை அது காட்டும். அவர் நம்மோடு கூட இருக்கிறதையும், நாம் நெருங்கி இருப்பதையும், அவர் நம்மோடு ஐக்கியமா இருப்பதையும் அதை காட்டும்.